நம்முடைய சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயங்கள்லாம் வரத பார்த்துருக்கோம் இல்லையா? அதே நேரத்தில எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ, அத பார்த்த உடனே என்ன நடக்குது நமக்கு? உடனே YouTubeல அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பல இடங்கள்லேருந்து நமக்கு வந்து குவியறது. நான் தான் இவ்வளவு சொல்லியிருக்கேன்னாலும், என்னுடைய வார்த்தைகளை, என்னோட கொள்கைகளை நீங்க அப்படியே எடுக்கணும்ட்டு அவசியம் இல்ல. அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஞானத்தோட நம்ம கனெக்ட் ஆகும்போது எது சரி தவறுங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கலாம், அதாவது காஸ்மிக் எனர்ஜில இருந்து எனர்ஜி எடுக்கலாம் என்பது அந்த ஆராய்ச்சி, அதாவது ஏர்லி ஆராய்ச்சிகள் ஆரம்ப நிலைகள்ல பார்த்திருக்கிறாங்க. அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யவில்லை. எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பிஎம்சி மாலை ஞானமலர் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பிஎம்சி அமைப்பினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆத்ம நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 7 நாட்களாக கிரெக் பிரேடன் அவர்கள் எழுதிய பியூர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து நாம் பல விஷயங்களை பார்த்தோம். பூமி தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தெய்வீக சக்திக்கும் தீய சக்திக்கும் உண்டான போர் அது. அந்த போர் எதற்காக என்றால், நமக்குள் இருக்கும் அந்த அற்புத சக்தி, அதான் நம்முடைய டிவினிட்டி, அதுக்காகத்தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். நாம் யார்? நம்மை படைத்தவர் யார் என்று பார்க்கும்போது, கடவுள் தான் நம்மை படைத்தார் என்பதை கிரெக் பிரேடன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நம்முடைய டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கிறது, காட் எட்டர்னல் விதின் த பாடி அப்படின்னா நம்ம கடவுளின் அம்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நாம் இந்த உலகத்தில் ஒரு திட்டத்தோடு தான் பிறந்திருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு தான் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி, அண்ட சராசரம் எல்லாமே உருவானது என்று சொன்னால், அந்த பிக் பேங்லேருந்து ஒரு பேர் வெடிப்பிலேருந்து உருவானதுன்னு சொல்லப்படுகிறது. அது கூட ஒரு திட்டத்தின்படி தான் நடந்திருக்கின்றது. ஏனென்றால் யூனிவர்ஸுக்கும் பூமிக்கு எல்லாவற்றிற்குமே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது என்பதை பற்றியும் பார்த்தோம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற தியரியின் படி ஏற்கனவே இணைந்திருந்த எல்லாமே எப்போதுமே அந்த பிரிந்திருந்தால் கூட அந்த இணைப்பு இருக்கும் என்பதுதான் அந்த குவாண்டம் தியரி. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில், இந்த அண்ட சராசரத்தில், பிரபஞ்சத்தில் உள்ள காஸ்மாஸில் உள்ள எல்லாமே ஒரு கட்டத்துல இணைந்து அந்த குட்டி இதுக்குள்ள இருந்தேன்னா பிக் பேங் மூலமா வெடிப்புல வந்திருக்கிறோம் இல்லையா? அதனால நமக்கு எல்லாருக்குமே ஒரு இணைப்பு இருக்கிறது. அது நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் மூலமாக பார்த்திருக்கிறோம். அந்த இணைப்பு தான் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. டெலிபதி, இன்ட்யூஷன் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே அந்த இணைப்பு தான். அதுக்கப்புறம் பூமிக்கு பல உள்ள விஷயங்களை நம்மால், பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயம் கூட நம்மால் பார்க்க முடியும் என்றும் இந்த ரிமோட் வியூவிங் மூலமாக பார்க்கலாம். இந்த ரிமோட் வியூவிங் என்றால் நம்முடைய 3ஆம் கண் அனுபவம் தான். 3ஆம் கண் திறக்கும்போது நாம் இந்த பூமியில் மட்டுமல்ல, வேற கிரகத்துல உள்ள விஷயத்தை கூட பார்க்கலாம் என்றும் அதை பார்த்தோம். நம்முடைய இந்த சக்தி எவ்வளவு மகத்தானது என்றால், திடப்பொருள்களை ஊடுருவி போகக்கூடிய சக்தி கூட இருக்குது என்று அந்த மில்லரப்பாவுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பார்த்தோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த நதியில நடந்திருக்கிறார்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த சக்தி இந்த மனித உடலுக்கு இருக்கின்றது. அதை வெளிக்கொண்டு வருவதுதான் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையில் தான் ஆரம்பமே அந்த தியானம் தான். நாம் நம்மை அறிந்து கொள்ளும் இந்த பயணம். நமக்கு இருக்கக்கூடிய சக்திகளே மிகவும் மகத்தானது என்று சொல்லுவது என்று சொன்னா, நமக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் தான், அதிலேருந்து தான் நாம் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த எமோஷன்ஸ் இல்லைன்னா அந்த பூமியில நம்ம ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த கோபம், அந்த அரிஷட வர்க்கம் என்று சொல்வது கூட எமோஷன்ஸ் தான். அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அவை இல்லாவிட்டால் நமக்கு இந்த அன்பு, கருணை, பாசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. அதோட அருமை தெரியாது. அதனால எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். நம்ம நெகட்டிவ், பாசிட்டிவ் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆன்மாவை பொறுத்தவரை ஒரு அனுபவம் தான். அது எமோஷன்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பத்தி பார்த்தோம் நம்ம. அதே நேரத்துல டிரான்ஸ்ஹியூமனிஸ்ட் தத்துவம் உள்ளவர்கள், அந்த தத்துவத்துல இருக்கிறவர்கள்லாம் உடல்ல குறைபாடுகள் இருக்குது. அந்த எமோஷன்ஸ் தான் நமக்கு முக்கியமான ஒரு குறைபாடு. அதனால இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால், வெளியிலிருந்து
தொழில்நுட்பத்தை புகுத்துவது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படியும் பார்த்தோம். அது வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாமே தான் இந்த மாதிரி விஷயங்களை வரவேற்கிறோம். நாம் நம்முடைய முழு பலத்தையும் அறியாமல், நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது தெரியாமல், இந்த குறைபாடுகள் இருக்கு என்பது வாழ்க்கை ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி வெளிப்புறத்துல நமக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் யூஸ் பண்ண பார்க்குறோம் நம்ம. இப்படியெல்லாம் மைக்ரோ சிப்ஸை வச்சா நமக்கு நம்மளுடைய சக்தியை கூட்டலாங்கிறது நமக்கு வந்து பிரமிப்பா இருக்கிறதுனா நமக்கு சில பேர் வரவேற்கிறோம் நம்ம. இது காரணமே நாம் நம்முடைய முழுமையான பலத்தை தெரிந்து கொள்ளாததுதான். பிரச்சனைகள், வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வருது. அதை நம்மளால கையாள முடியாம இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு. ஆனா, அந்த வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனா, நாம் என்று சொல்லும்போது இந்த தியான கிளாஸஸ்ல நம்ம சொசைட்டில வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நெறைய நம்ம சத்சங்கத்துல பார்த்திருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு ஒரு அனுபவத்துக்காக இந்த பூமிக்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? பூமி ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும், நம்முடைய அனுபவங்களை பெறுவதற்காகவும், அதே நேரத்தில் நம்முடைய கர்ம கணக்கை தீர்த்து, நம்முடைய ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்காகத்தான் இந்த பூமியில வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து திசை திருப்புது. நம்முடைய கவனத்தை திசை திருப்புவது தான் இந்த மாரி போர்கள். என்ன மாதிரி விஷயங்கள் வருதுன்னு சொல்றப்போ, கிரெக் பிரெடன் என்ன சொல்றாருன்னா, 5th ஜெனரேஷன் வார்ஃபேர் நடக்கிறது. அந்த போர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த போர் எப்படி நடக்கிறதா இப்போன்னா, 5th ஜெனரேஷன் வார்ஃபேர்னா போர்க்களத்தில் நடப்பதில்ல. பிசிக்கலா அங்க போய் ஏரோப்ளேன்ல போய் குண்டு போடுறது, துப்பாக்கி வச்சு சுடுறது இது இல்ல. நம்முடைய மனங்களில் நடக்கின்றது. நம்முடைய மைண்ட்ல தான் அந்த வார்ஃபேர் நடக்கிறது. எப்படி என்றால், நமக்கு இந்த இந்த வரும் செய்திகள் மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அப்பட்டமான பொய்கள். மிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்னது? அந்த தவறான விஷயங்கள கொடுக்கிறது. டிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றப்போ அவங்க அதாவது பொய்களை உண்மை மாரி கொடுக்கிறது. இப்படியெல்லாம் நெறைய நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு வருது? இந்த தகவல்கள்லாம் எப்படி நமக்கு வருது? நம்முடைய சோஷியல் மீடியா, Facebook, WhatsApp, YouTube இதெல்லாம் எவ்வளோ தவறான விஷயங்கள்லாம் வரத பார்த்துருக்கோம் இல்லையா? அதே நேரத்தில எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்களும் வருது. ஆனால் சில இடங்கள்ல அது தத்ரூபமாக உண்மை மாதிரி தெரியறது. நமக்கு பார்த்துருக்குறோம். அந்த நம்ம இப்ப நான் பேசுற மாரியே வேற ஏதோ சமாச்சாரத்த இன்னொரு ஆள சொல்ற மாரி ஏஐ வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வரும்போது, நமக்கு எது உண்மை, எது பொய், தவறானது என்று சொல்ல அந்த டிசர்ன் பண்றதுக்கு ஆய்வு செய்யக்கூட நம்ம முடியாம இருக்குது. நம்ப முடியாம இருக்கு நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். அப்புறம் நம்முடைய அபிப்பிராயங்கள் அதெல்லாம் எப்படி வருது நமக்கு? இந்த மாரி வெளியிலேருந்து வர்ற விஷயங்களால நம்முடைய பேசுபவர்களோட நம்ம யாரோட பழகுறோமோ அவங்கள் மூலமாக அவர்களும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், நாமும் பகிர்ந்து கொள்கிறோம். டிவி இதுலேருந்து வர்ற நியூஸ்ல இருந்தா நமக்கு அபிப்பிராயம்னு வருது. ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அபிப்பிராயம் வர்றப்போ இது இப்படின்னு யாராவது சொல்றப்போ அதை நம்புறோமா இல்லையாங்கிறது நமக்கு அந்த அபிப்பிராயம் வர்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? நம்முடைய அந்த அபிப்பிராயத்தை நாமே மற்றவர்களுக்கு சொல்றோம். அது சரியா தவறாண்டு ஆராய்ந்து பார்க்காம கூட நம்ம செய்திருக்கிறோம். அப்போ இந்த 5th ஜெனரேஷன் வார்ஃபேர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வார்ஃபேர்ல நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல நாமும் அதுல பங்காளர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். நாமுமே அதை வந்து பரப்புறோம். இப்ப நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 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 யூடியூப் மெசேஜ் வந்துன்னு சொன்னா அதை நம்ம கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதை பார்த்த உடனே என்ன நடக்குது? நமக்கு உடனே யூடியூப்ல அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பல இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து குவியறது. காரணம்னா இந்த ஏஐ ஆல்கரிதம் அப்படி வச்சிருக்குது. இவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஆல்கரிதம் தெரிஞ்சு இது இவர்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே குவிக்கிறது நமக்கு. இப்படித்தான் நிறைய இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுடைய அந்த மனங்களை திசை திருப்புறது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர்றப்போ என்ன நடக்கிறது? மனிதர்களுக்கு உள்ள வேறுபாடுகள், இந்த உலக மக்களுக்குள்ள எத்தனையோ வேறுபாடுகள் இருக்குது. இனம், மதம், மொழி, நிறம், கலாச்சாரம் இப்படிலாம் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறப்போ, அந்த வேறுபாடுகளை வைத்து அவர்கள் அப்படி சொல்கிறார்கள், இவர்கள் அப்படி சொல்கிறார்கள் சொன்ன உடனே நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு வரோம். அது நமக்கு ஒரு பயத்தால வரக்கூடியதா தெரியல. ஒரு வெறுப்போ, என்னத்தையோ அவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்பீனியன் வரோம். காரணம் என்னன்னா, அந்த வேறுபாடுகளை வைத்து அதையே ஆயுதங்களாக மாற்றுகிறோம். அந்த வேறுபாடுகள் வெப்பனைஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறார். உண்மையா அந்த வேறுபாடுகள் நாம் பாராட்ட வேண்டியது. இத்தனை வெரைட்டியா இத்தனை கலாச்சாரம் இருக்குன்னா, அவ்வளோ கலாச்சாரம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னா, இது எவ்வளோ செழுமையான ஒரு உலகம்,
எவ்வளவு விதமான மக்கள் இருக்கிறார்கள் என்று அதை நான் பாராட்டுவதற்கு பதிலாக அந்த வேற்றுமையை கொண்டு வந்து, அந்த வேற்றுமை எதுல கொண்டு போய் முடிக்கிறது? போர்கள்ல. இப்ப உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த போர்களுக்கு காரணமே என்னது? வேற்றுமை, வெறுப்பு. நம்ம இந்த மொழி உள்ளவங்க, நம்ம இந்த கலாச்சாரம், இந்த மதம் சொல்லி அந்த வேற்றுமைகள நம்ம வந்து பெருசுபடுத்துறதுக்கு இந்த மாரி மீடியா எல்லாம் வந்து நமக்கு பூதாகரமா நமக்கு விஷயத்த குடுக்குறது. அப்போ அது ஒரு அபாயமான ஒரு விளையாட்டுல இருக்கிறோம் நம்ம. அந்த விளையாட்ட அந்த கேம நம்ம தெரியாமலே நாமளும் சில சமயங்கள்ல இன்ட்ரஸ்டிங்கா விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது நம்ம காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தின் அடிப்படையில தான் இந்த மாரி வேறுபாடுகள நாம் பெரிதுபடுத்துகிறோம். அந்த பயத்தெல்லாம் எப்படி போக்குவது? அதுக்கு தான் தியானம். தியானம் அப்படின்னு சொல்றப்ப, நமக்குள்ள இவ்ளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி இந்த மாரி சத்சங்கங்கள்லாம் கேட்கிறப்போ, நமக்கு தெரியுது நமக்குள்ள இவ்ளோ சக்தி இருக்குது. நமக்கு பயப்படவே தேவையில்ல. நம்ம நேத்திக்கோ, முந்தானேத்திக்கோ பார்த்தோம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல நம்ம எத்தனையோ சக்தியோட வர்றோம். நம்முடைய சக்திகளுக்கு எதிராக ஒரு சக்தியும் இந்த பிரபஞ்சத்துல இல்லங்கிறோம் பார்த்தோம் இல்லையா? அப்ப அவ்ளோ பலமுள்ள நம்ம, இந்த பயத்துல சில சமயங்கள்ல அந்த நமக்கு வேற வழி இல்ல. நம்ம இவர்கள் சொல்றத கேட்கணும். அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். சில நேரங்கள்ல நமக்கு விருப்பம் இல்லாத சில முடிவுகளை நாம் எடுக்கிறோம். காரணம் என்ன? வேற வழி இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு நெறைய வழி இருக்குது. இந்த சாய்ஸ் அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது. வேற வழி இருக்குது. அந்த வழிகள் என்னங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? ஒரு குறுகிய மனப்பான்மையில உட்கார்ந்துடுறோம் நம்ம. அந்த ஃபோக்கஸ ராங் இடத்துல போடுறோம் நம்ம. அந்த பயத்திலயும் இதுலயும். அப்ப அதுலேருந்து விடுபடுறதுக்கு எப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தான் தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த சோஷியல் மீடியா, அந்த வாட்ஸ்அப் இதுகள்லேருந்து நம்ம மீள்றதுக்கு இது ஒரு அடிக்ஷன் தானே. அந்த அடிக்ஷன்லேருந்து மீள்றது எப்படி? அந்த அந்த இதில பார்க்காம இருக்கணும். சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணணும். ஆனா அப்படி க்ளோஸ் பண்றப்போ என்ன நினைப்போம்? சில முக்கியமான விஷயத்தையும் நம்ம லூஸ் பண்ண இழந்துருவோம். அதனால அந்த அக்கவுண்ட் வேணும்னு சொன்னா, சரி வச்சிருந்தா இதுக்கு நம்ம அதுல வர்ற விஷயம்லாம் சரியா தவறான்னு ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஒரு யூடியூப் வீடியோ வந்துருத்துன்னா, அது சரியான்னு சொல்லி நம்ம வேற வேற சர்ச் என்ஜின்ல போட்டு பார்க்கிறப்ப தெரியும். இது ஃபேக் நியூஸா உண்மையா அப்படின்னு சொல்லி. ஆனா சில சமயங்கள்ல அந்த இன்ஃபர்மேஷன நம்ம ஆமோதிக்கிறோம். அதனால நம்ம போய் செக் பண்றது கூட இல்ல. இது சரியா தவறான்னு செக் பண்ணாமலே அது இதுதான் சரின்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பத்திரிஜி நமக்கு என்ன சொல்றது ஞாபகம் வருது. பத்திரிஜி என்ன சொல்றார்? நான் தான் இவ்வளவு சொல்லியிருக்கேனாலும், என்னுடைய வார்த்தைகளை, என்னோட கொள்கைகளை நீங்க அப்படியே எடுக்கணும்ட்டு அவசியம் இல்ல. நீங்க நெறைய இடங்கள்ல போய் பாருங்க. வேற சொசைட்டீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லா மதங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. நெறைய புஸ்தகங்கள வாசிங்க. ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் வாசிங்க. அதில உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், உங்களுக்கு தியானம் பண்ணுங்க. என்னத்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறப்போ முக்கியமா தியானத்த பண்ணுங்க. அந்த தியானம் என்று பண்ணும்போது, நாம் நம்முடைய ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆகுறோம். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஞானத்தோட நம்ம கனெக்ட் ஆகும்போது, எது சரி, தவறுங்கிறது நமக்கு தெரியும். இதுல தான் இந்த தியானம்ங்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்குது. பத்ரிஜி நமக்கு சொல்லியிருக்கார். டிசர்ன் பண்ணி நீங்க எதுங்க எடுத்து ஏத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு உகந்தது எதுன்னு தெரியும்னு பத்ரிஜி சொல்றார். அப்ப பத்ரிஜி சொல்ற விஷயத்த, தான் சொல்ற விஷயத்தையே நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஏத்துக்குங்கன்னு சொல்றாருன்னு சொல்றப்போ, நம்ம இந்த மாரி வெளியிலேருந்து வரக்கூடிய சோசியல் மீடியால வர்ற விஷயத்த நம்ம எவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறோம் நம்ம. அத செக் பண்ணி பார்க்குறோமா? அதுல தான் முக்கியமானது. ஏன்னா, அப்படி வரக்கூடிய விஷயங்கள்லாம் சில அமைப்புகள், அரசாங்கம்னு சொல்லாக்கூட அந்த அமைப்புகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன குடுக்குறப்போ, இதுதான் உங்களுக்கு ஒரு வழி. இந்த வழி இத விட்டா வேற வழி இல்லங்கிற மாரி வந்த உடனே நம்ம அத ஏற்றுக்கொள்வோம். இந்த மாரி விஷயங்கள் நெறைய நடந்திருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அவர் கிரெக் பிரேடன் சில விஷயங்கள குறிப்பிடுறார். அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ட பத்தி அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல அந்த என்ன எனர்ஜிய எடுக்கலான்னு பார்க்கிறப்போ, அ மன்னிக்க வேண்டும் ஃபிரெண்ட்ஸ், அன்னைக்கு நான் போரியம் என்று சொல்லிவிட்டேன். போரியம் இல்ல தோரியம். தோரியம்ங்கிற என்ற எலிமெண்ட்ல இருந்து நெறைய எனர்ஜி எடுக்கலாம் என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் அந்த ஆராய்ச்சிய மேற்கொண்டு அவர் மேற்கொள்ளவில்லை. அத அப்படியே ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க. அத அப்படியே தூக்கி பாக்ஸ்ல தூக்கி போட்டு வச்ச மாதிரி அந்த அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளவில்லை. அப்புறம் 1970கள்ல கிரெக் பிரேடன் சொல்றார், ஒரு கார்பரேட்டர் என்ஜின் கண்டுபிடிச்சாங்களாம். காருக்கு தேவையான கார்பரேட்டர் என்ஜின் 1 கேலன் பெட்ரோல்ல 90, 95 மைல்ஸ் ஓடக்கூடிய அளவுக்கு எஃபிஷியன்ட்டான கார்பரேட்டராம். அதை மேற்கொண்டு அவர்கள் ஏன் ஆராய்ச்சி செய்யவில்லை என்று தெரியவில்லையே அப்படின்னு அவர் கூறுறார். அது ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறார் அவர். அப்படிலாம் ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட்டான விஷயத்தை ஏன் செய்யவில்லை? அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறார், இந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கலாம். அதாவது காஸ்மிக் எனர்ஜிலேருந்து எனர்ஜி எடுக்கலாம் என்பது அந்த ஆராய்ச்சி, அதாவது ஏர்லி ஆராய்ச்சிகள் ஆரம்ப நிலைகள்ல பார்த்திருக்கிறாங்க. அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யவில்லை. இந்த இடத்துல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நிக்கோலஸ் டெஸ்லா ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார். எங்க வாசித்தேனோ, ஒரு பாட்காஸ்ட்ல கேட்டேனோ தெரியவில்லை. அதுல சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறாராம்,
இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அவ்வளோ அந்த சக்திய நம்ம யூஸ் பண்ணினோம்னா உலகத்துக்கு முழுக்க மக்களுக்கு ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி இதுகளை நம்ம ஆராய்ச்சிகளை தொடங்கல. இப்போ இந்த இடத்துல தான் கிரெக் பிரேடன் என்ன சொல்றாருன்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வர்றப்போ அவர்கள் பொருளாதாரத்துல என்ன மாதிரி உலகத்துல நம்ம முன்னேற்றலாம் பார்க்கிறப்போ, அந்த பொருளாதாரம் என்று பார்க்கும்போது அதுல லாபத்தை தான் பார்க்கிறார்கள். ஒரு கம்பெனி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் வரும், எந்த ப்ராஜெக்ட் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்து தான் அதைத்தான் மேற்கொண்டு செய்கிறார்கள். அப்போ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மக்களுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு என்ன லாபம் இருக்கு? அப்ப அதனால அதுல செய்ய மாட்டார்கள். அதுல அவர் தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அதுதான் அப்படி அந்த மாதிரி போக்குல தான் இந்த உலகம் இருக்கிறது இப்போது. அந்த அந்த கிரெக் பிரேடன் சொன்ன மாதிரி அதுல நாமும் ஒரு பங்கு வகிக்கிறோம். நம்மளும் அந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ல ஷேர்ஸ் வச்சிருப்போம். அந்த ஷேர் பிரைஸ்லாம் கூடும், ப்ராஃபிட் நிறைய வந்தா ஷேர் பிரைஸ் கூடும், நமக்கு நல்ல டிவிடெண்ட் கூட வரும்னு சொல்லி நம்ம அதெல்லாம் ஆதரிக்கிறோம் தானே. அப்ப நாமுமே அதுல பங்கு வகிக்கிறோம். அதனால நம்ம சரியா இருக்கிறோம், அவங்க பிழை அவர்கள் மேல இருக்குன்னு அவர்கள்னு வெளியில காட்ட வேண்டாம். நம்மகிட்ட தான் இருக்கதெல்லாம். நாம் தான் அவர்கள், நாம் தான் அந்த தலைவர்கள், நாம் தான் லீடர்ஸ் என்று சொல்றார் அவர். அப்போ அந்த ப்ராஃபிட் மோட்டிவ்லயே போறது உலகம். இப்ப நமக்கு இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியால நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த, அது இத்தனை வருஷமா பல பல ஆயிரம் வருஷமாக பழங்குடி மக்கள் பயணித்த அந்த பாதை, அதை ஏன் அப்படியே மூடி வச்சுட்டு அதை பத்தி பேசாம இருக்கிறோம்? நம்ம வெளியில மெடிசன்ஸை பாக்குறோம் நம்ம. ஏன்னா அதுல போனோம்னா ப்ராஃபிட் இல்ல உலகத்துக்கு. சோ இதுல தான் அவர் கிரெக் பிரேடன் மறுபடியும் திரும்ப அவர் குறிப்பிடுகிறார் என்றால், இந்த உலகமே இப்ப ப்ராஃபிட்டேர் அதுலயே தான் நோக்கத்துல இருக்குதே ஒழிய, நம்ம ஆன்மீகமா முன்னேற வேண்டும், எல்லோரும் கலெக்டிவா எல்லா மக்களும் நல்ல வாழ்க்கையை வாழணும், எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை எப்ப வரும்னு சொன்னா, நம்ம கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றப்ப தான், நம்மளுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பேண்ட் பண்றப்ப தான், அந்த ஒன்னஸ் கான்சியஸ் நோக்கி போகும்போது தான் அந்த மனப்பான்மை வரும். நம்ம பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருங்க, நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிறார். ஷேர் பண்ணினா தான் உண்மையா நமக்கு பெருகும். கிணறு இறைக்கத்தான் ஊரும். அது அந்த காலத்திலேயே தெரிஞ்ச விஷயமே. அப்போ இதெல்லாம் நம்ம நாலேஜ் இஸ் பவர்ங்கிறாங்க. ஆனா நாலேஜ் ஷுட் பி ஷேர்டு. அதுதான் இவரையும் சொல்றார். இப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இந்த கேம்ல நாம் பங்காளிகள், நாம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, நம்ம பங்காளிகள் தான். இந்த இடத்துல தான் இதில் நிறைய நல்ல விஷயம் இருக்கு வருதுன்னு தெரியும் நமக்கு. அப்ப அத பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு தெரியறப்போ நமக்கு இருக்கிறப்ப இப்பவே நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியோ ஏதோ ஒன்று சரியில்லைன்னு இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம எதிர் பிரச்சாரம் செய்யறதை விட, நம்ம ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னா அந்த மாடலை உருவாக்கி அந்த மாடலை நம்ம பயன்படுத்தி நம்ம மாடலா இருந்தோம்னு சொன்னா அந்த பழைய விஷயம் தானாவே அழிந்து போகும், அது ஆப்சலீட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம பத்ரிஜி சொல்ற கூற்று நமக்கு இன்னமும் நாம் நினைவு கொள்ள வேண்டியது என்னென்றால், நாம் எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம நிறைய பேர் தியானம் பண்றோம், இந்த சத்சங்கம் எல்லாம் அட்டன் பண்றோம். நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தியானம் செய்து நாம் பிரபஞ்ச சக்தியை பெற்று நம்முடைய வாழ்க்கையில அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் போகும், எல்லா நோய்களும் தீருங்கிறது இல்ல. நம்ம எந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறோம். பிரச்சனைகள் வருவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்முடைய கர்ம பலனை பொறுத்தது நமக்கு தெரியும். அதனால தியானம் பண்ணினா எல்லாம் போயிரும் இல்ல. அந்த எல்லாத்தையும் எதிர்நோக்கக்கூடிய அந்த சக்தி நமக்கு வருது. நம்ம சந்தோஷமாக வாழணும். அப்படி அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்க வேண்டும், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களே, இதுக்கு என்ன ட்ரிக், இது எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு பத்ரிஜி சொல்றது நம்ம உண்மையாக நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம். இது கிரெக் பிரேடன் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறார். அதுல என்னன்னா, இது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதாவது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இது ஒரு மதத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இல்ல. இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த நம்மளுடைய டாபிக்கோட போறதுங்கிறதுனால கிரெக் பிரேடன் அது குறிப்பிட்டிருக்கிறார். அதனால நானும் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 1945ஆம் ஆண்டு ஒரு கண்டெடுக்கப்பட்ட ஒரு தகவல்கள் அந்த கிறிஸ்டியன் சர்ச்சையே ரொம்ப கலகலக்கினது அப்படின்னு சொல்றார். நாக் ஹமாடி அப்படின்னு ஒரு இடம் ஈஜிப்ட்ல நைல் ரிவர் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு குகை இருந்தது. அந்த குகையில ஒரு பையன், ஒரு ஆடு மாடு மேய்க்கிற அந்த இடையன், அந்த பையன் அதுல அந்த பக்கம் போறப்ப, அந்த குகைக்குள்ள போறப்போ அவன் அங்க ஒரு பெரிய ஜாடி மாதிரி, ஜாடின்னா தெரியுதா, அந்த என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அதுக்குள்ள சில சுவடிகள், ஓலை சுவடிகள்,
அந்த ஓலை சுவடிகள்னு நான் சொல்றேன் தமிழ்ல. ஆனா அதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அது பப்பிராஸ். அந்த காலத்துல பேப்பர்னு யூஸ் பண்ணல இல்லையா? பப்பிராஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஓலைச்சுவடி மாதிரி தான். அதுல எழுதப்பட்ட 13 பண்டில்ஸ் 13 பண்டில்ஸாக அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது அந்த ஓலைச்சுவடி அவங்க பார்க்கும்போது டேட்டிங் பேக் டு, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் காலத்துலேருந்து ஒரு 150 வருஷத்துக்குள்ள, அந்த அதுக்குள்ள நடக்கப்பட்டது. 125 150 வருஷத்துக்குள்ள உள்ள எழுதப்பட்ட அந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அது அது இதுவரையும் நம்ம பைபிள்ல பார்த்திராத விஷயங்கள் அது. அந்த அந்த ஓலைச்சுவடிகள்ல இப்ப நம்ம பைபிள்ல பார்த்திருக்கிற விஷயமும் இருக்குது. அதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அதுல இருந்திருக்குதாம். அதுல அதுக்கு அதனோட தலைப்புகள், அதுல 7, 8 தலைப்புகள் வந்திருக்கிறதுல அவர் என்ன சொல்றாருன்னா, காஸ்பல் ஆஃப் ட்ரூத், தி ஆரிஜின் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்காம். இந்த உலகம் எப்படி தோன்றியதுங்கிறத பத்தி ஒரு செக்ஷன். தி சீக்ரெட் புக் ஆஃப் ஜேம்ஸ், தி சீக்ரெட் புக் ஆஃப் ஜான், அதுக்கப்புறம் தி காஸ்பல் ஆஃப் தாமஸ், அதுக்கப்புறம் சொஃபியா ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் மைண்ட்ங்கிறதுலையும் நிறைய விஷயங்கள் இருக்குதான். அப்போ இதுல நமக்கு தாமஸை பத்தி தெரியும். சென்ட் தாமஸ், அதாவது தாமஸ்ங்கிறவர் ஜீசஸ் கிரைஸ்டோட பயாலாஜிக்கல் பிரதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது அப்படின்னு போட்டிருக்கிறார். அது நமக்கு சில பேருக்கு அது ஏற்றுக்கொள்வாங்களோ இல்லையோ, அதை பத்தி நம்ம இப்ப தேண்டா, அந்த பத்தி விஷயம் தேவையில்லை நமக்கு இது. அப்போ அந்த தாமஸ் எழுதியிருக்கிறார். காஸ்பல் ஆஃப் தாமஸ்ல அவர் 114 ஜீசஸ் கிரைஸ்டுடைய போதனைகளை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய கையெழுத்துலாம் இதுல எழுதியிருக்கிறார். அதுல 114 போதனைகள். அதுல 70வது போதனை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கிரெக் பிரேடன் இதுல குறிப்பிடுறார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, if you bring forth what is within you, what you bring forth will save you. அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நாம் வெளிக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அப்படி அந்த வெளிக்கொண்டு வந்த சக்தி நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றா, அதோட சேர்த்து என்ன சொல்றான்னா, if you do not bring forth what is within you, what you do not bring forth will destroy you. நம்ம இருக்கிற அந்த சக்தியை கொண்டு வரலைன்னு சொன்னா அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணமா இருக்கும், நம்முடைய இனத்துக்கு. அப்போ இது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் மெசேஜ். இது என்ன, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான சக்தியை நாம் அங்கீகரித்து அதை வெளிக்கொண்டு வந்தால்தான் நம்முடைய இந்த இனம், இந்த மனித இனம், ஹோமோசேப்பியன்ஸ் இனம் காப்பாற்றப்படும். அப்படி இல்லை என்றால், அதை அங்கீகரித்து அதை வெளிக்கொண்டு வராவிட்டால் இந்த இனம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லிருப்படுறது இல்லையா? இப்ப நம்ம அந்த இதைத்தானே டெக்னாலஜி எல்லாம் இந்த நம்மளுடைய இதுக்குள்ள புகுத்துறப்போ என்ன நடக்கிறது, நம்மளுடைய இந்த ஹோமோசேப்பியன்கிற இந்த பியூர் ஹியூமன் அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதைத்தான் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லியிருக்கார். நமக்குள்ள இருக்கிற சக்தியை அங்கீகரித்து வெளிக்கொண்டு வர வேண்டும். இதைத்தானே அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த ஜார்ஜ் குர்ஜிஃப்க்கு அவர் உலகமெல்லாம் எத்தனையோ நாடுகளுக்கு போய் தேடிட்டு கடைசி அந்த ஹிந்து குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த யோகி சொன்னது என்னது, நீ அமைதியாக இந்த இடத்துல இரு, அப்படியே அமைதியாக இருந்து உன்னிலிருந்து அந்த சக்தி வெளிப்படும் வரை அமைதியாக இருந்து சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ காலம் தியானம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ள இருந்து அவ்வளவு சக்தி வெளிப்பட்டு வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரேக் கொண்டு வர காரணம்னா, ஏன் இதை நம்ம இந்த சக்தியை வெளிக்கொண்டு வர வேண்டும், நமக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீக சக்தியை அங்கீகரித்து அந்த அங்கீகாரம் பண்ணி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை, அதான் முழு நம்பிக்கை வந்தாலே அதுதான் ஒரு ஆரம்பம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நாம் ஒரு படி எடுத்து வச்சோம்னா யூனிவர்ஸ் நமக்கு 100 படி எடுத்து வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம தியானம் நம்ம பண்ண போறோம், நம்ம அந்த சரியான பாதையில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக நம்ம கொஞ்சம் ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்தாலே நமக்கு முன்னேற்றம் அப்படியே வந்து கொண்டிருக்கும். ஆனா அதுக்கு முக்கியமானது நம்ம அங்கீகரித்து அந்த முழு நம்பிக்கை, சம்பூர்ண நம்பிக்கை, கொஞ்சம் கூட டவுட் இருக்கக்கூடாது, நம்பிக்கை வேணும். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிற உரிமை நம்ம கையில இருக்குது. நம்ம கையில தான் எல்லாமே இருக்குது. we create our own reality ன்னு பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் பக்மினிஸ்டர் சொல்ற மாதிரி நம்ம ரோல் மாடலா இருக்க வேண்டும். அந்த பத்திரிஜி சொல்றா இல்லையா, be a light onto yourselfங்கிறார் இல்லையா? ஒரு இருட்ட போகணும்னு சொன்னா இருட்ட போன்னு சொல்றதை விட வெளிச்சத்தை கொண்டு வர்றப்ப அந்த இருட்டு தானாக போய்விடும். அதே மாதிரி நாம் நமக்குள்ள சக்தியை வெளியில கொண்டு வந்து நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஒரு ரோல் மாடல் மாதிரி, எக்ஸாம்பிள் மாதிரி இருந்தோம் என்று சொன்னால் ஒரே இல்லை, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காண்டி மற்றவர்கள் ஃபாலோ பண்ணவங்கிறதுக்காண்டி இல்லை, இது நல்ல விஷயம். நம்ம இந்த மனிதத்துவத்தை, இந்த பியூர் டிசைனை நம்ம காப்பாற்றலாம். அந்த வகையில பத்திரிஜி எவ்வளவு சேவை செய்திருக்கார். தியானம், சுவாத்தியாயம் பண்றப்போ நமக்கு நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றது, நாலேஜ் கூடுறப்போ கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது, சத்சன சாங்கத்தியம் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா,
நமக்கு இந்த மனசை திசை திருப்புறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த எத்தனையோ வழிகள்ல நாம் திசை திருப்பப்படாமல் இருப்பதற்கு, நம்ம இந்த ஃபோக்கஸ்டா இருப்பதற்கு இந்த சத்சன சாங்கத்தியம் முக்கியமா தேவைப்படுகிறது. நம்முடைய இந்த குரூப் மீட்டிங், அந்த தியான யக்னம்லாம் போறப்போ, அங்கெல்லாம் போய் நம்ம தியானம் பண்றப்போ, அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ மத்தவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நம்ம பார்க்கிறப்போ, அவர்களுக்கு அந்த வந்து விட்டதுன்னு ஒரு நேரடியாக அவர் சொல்லும்போது பார்க்கிறப்போ, நமக்கு இன்னும் உத்வேகம் வரும். இது உண்மைதான் சொல்லி. எங்கேயோ யாரோ சொன்னான்னு காதால கேட்கிறத விட, நம்ம கண் முன்னால எனக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி போறப்போ, அவங்கள சொல்றப்போ, அந்த மாரி மாஸ்டர்ஸ்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த மாரி தியான மகா யக்னத்தெல்லாம் அட்டெண்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. அது அப்படிலாம் பார்க்கும்போது தான் நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ்டா இருக்கும். அந்த திசை திருப்புறத்திலேருந்து நம்ம மீளலாம் நம்ம. அந்த வகையில பத்ரிஜி சொல்ற அந்த விஷயங்கள் நிறைய நல்ல விஷயம். அந்த சாதனையில தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் பத்ரிஜி 3-2-1 அந்த ஃபார்முலால 3 ஹவர்ஸ் தியானம் பண்ணோங்கிறார். 2 ஹவர்ஸ் சத்சங்க சாங்கத்தியம், 1 ஹவர் புக் ரீடிங், அதுக்கப்புறம் சேவை. இது எல்லாம் ஒரு பேக்கேஜ் எல்லாம். ஒன்ன பண்ணிட்டேன் அதோட போதும்னு விட முடியாது. நம்ம எல்லாத்தையும் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக நம்மை செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இந்த செல்ஃப் செக் பண்றப்ப தான் நமக்கு தெரியுங்க. நமக்கு அந்த தியானம் பண்ண அந்த அவேர்னஸ் கூட கூட நம்ம எதை சரியா செய்யறோங்கிறது நமக்கு நல்லா புரிய தொடங்கும் நமக்கு. ஏன்னா நம்மளோட தப்பை நம்ம ஒரு நாள் உணரவே மாட்டோம். சும்மா இருக்கிறப்ப நம்ம மேல தப்பு இல்லை, மற்றவங்க மேல தப்புன்னு எப்பவும் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த அவேர்னஸ் கூடுறப்போ, தியானம் செய்யறப்போ அவேர்னஸ் கூடுறப்போ நாம் என்னத்தை திருத்திக் கொள்ளலாங்கிறது நமக்கு துல்லியமாக விளங்கும். நமக்கு அந்த மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம். அப்போ இந்த பெர்ஃபெக்ட் டிசைன் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த முக்கியமான ஒரு பங்கு நம்ம இந்த யூனிவர்ஸ்ல இந்த இந்த மாடல் நம்மளுடைய இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் உடல் மிக முக்கியமானது. வேற ஏலியன்ஸ்லாம் அதை நம்ம தான் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தான் எல்லாரும் பிறக்கிறார்கள் இந்த பூமியில பிறந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்காக. அப்போ இதெல்லாம் நடக்கும். கிரெக் பிரேடன் இந்த ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, நம்ம ஒரு திருப்பு முனையில இருக்கிறோம், ஒரு ஜங்ஷன்ல இருக்கிறோம். அதுல எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அந்த ஹைபிரிட் இனத்தையா, இல்லாட்டி நமக்குள்ள உள்ள சக்தி அறிந்து நம்ம உண்மையை புரிந்து கொள்வது இல்லையா அப்படிங்கிறப்போ அதுல சந்தேகமே இல்லை. உலகம் என்ன மாதிரி போகிறதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ கோவிடுக்கு அப்புறமே உலக அளவில் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ நாடுகளில் ஆன்மீகம் பேசப்படுகிறது. முன்பு எல்லாம் இப்படி நமக்கு ஒரு தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் கேலி பண்ணுவாங்க, இது மறைச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்படி கடவுளை பார்த்தேன் அப்படின்னு யாரும் குழந்தைகளோ யாரோ சொன்னாங்கன்னா, ஐயோ இப்படிலாம் பேசாதீங்க, என்ன பைத்தியம் சொல்ல போறாங்கன்னு சொல்லி ஒளிச்சு வைப்பாங்க. முந்தி அந்த காலத்துலாம் ஏதோ ஒரு மென்டல் இஷ்யூ நினைப்பாங்க. ஆனால் இப்ப நம்ம தைரியமாக பேசுகிறோம். எல்லாரும் நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை சொல்றோம். நம்ம தட் இஸ் தி ஒன்லி வே. அதை நம்ம ரொம்ப மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி அந்த வகையில நம்மளுடைய பிஎம்சி தமிழ் ஆற்றும் சேவை மிக மகத்தானது. அந்த பிஎம்சியில எனக்கும் அதுல ஒரு பங்கு அளித்ததற்கும் பிஎம்சி அமைப்பினருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு, இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை ஆத்ம நண்பர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு, ஏனென்றால் உங்களுக்கு இதை சொல்லுவது என்பதற்காக நான் அதை திரும்ப 2ஆம் தரம் வாசிக்கிறப்பத்தான் அதனால நான் வளர்ச்சி அடைந்தேன். அதை நான் மிகவும் சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கான தான் நான் வளர்ச்சி அடைந்தேன். அதனால இந்த பிஎம்சி ஆற்றும் இந்த சேவை மிக மகத்தானது. நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த சேவையை செய்து கொண்டு இந்த மகத்தான இந்த உடலை நாம் காப்பாற்றுவோம். அந்த வைப்ரேஷன் அதிகரித்து இந்த நம்முடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு தியானமும் இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ பாசிட்டிவிட்டியை வைப்ரேஷனை செலுத்துறது. அது எல்லாரும் நமக்கு நன்மையை பயக்கும் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த பிஎம்சி அமைப்பினருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, மறுபடியும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பத்ரிஜிக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு, இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.